வணக்கம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோங்க? நமக்கே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம ஜாதகம் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன நட்சத்திரம், நம்ம என்ன ராசி, நம்ம எந்த வருஷம் பிறந்தோம், எந்த மாதம் பிறந்தோம், எந்த கிழமை பிறந்தோம், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் மற்றபடி தசை புத்தி, இந்த தசை நடந்தால் இந்த தசை நடந்தால் அது அப்படின்ற அளவுக்குலாம் நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. இருந்தாலும் ராகு தசை அப்படின்றாங்க. சொல்லும்போதே அது ஒரு மாடிஃபைடு வாய்ஸோடு சொல்கிறாங்க. அந்த தசா நடந்ததுனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ராகு தசைன்னு அவ்வளோ மோசமான திசையா? ஏன்னா நம்மளுக்கு சனி பகவானை விட ராகு நிழல் கிரகங்கள் தான் ரொம்ப நம்மளுடைய வாழ்வை நிர்ணயிக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில பேர். இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, சில இதில் ராகு தசை நடந்தால் பெரிய உயரத்துக்கு போவாங்க, அவர் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ராகு தசை நடந்தால் பாதாள உலகத்திலே நம்ம போய் சேர்ந்துருவோன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது நம்ம எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எது உண்மை எது பொய், இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியறதில்லை. ஆனால் ராகு தசைன்றது ஒரு தசை, அது எல்லாருக்கும் வராதுங்க. அது சில பேருக்கு தான் வரும், சில பேருக்கு இல்லை. ஒரு 50-60% பீப்புளுக்கு வரும். அதுலேயும் ஒரு 30% சின்ன வயசுலேயே வந்துடுதான் ராகதசை. சின்ன வயசில் வரும்போது ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கொஞ்சம் ஏஜ்டாகி ராகதசை வரும்போதும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு நம்மளுக்கே தெரியல. ஆனால் ராகதசையில் ராகு நம்மளை ஆட்டி வைப்பார் அப்படின்னு மட்டும்தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இதனால் நன்மையா தீமையா எதுவுமே யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டுறாங்க. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே அமர்ந்திருக்காரோ அதன் பலனை தான் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகு சூரியனும் ராகுவும் ஒன்றாக இருந்தால் இந்த பலன், ராகுவும் சந்திரனும் ஒன்றாக இருந்தால் இந்த பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. அப்போ ராகு எந்த இடத்துல இருக்காரு, யார் கூட இருக்காரு, இவ்வளவும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுட்டா தான் நம்ம ராகு தசை எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரிஞ்சுக்க முடியுமா? ராகு திசையில் ரொம்ப ஆகா ஓஹோன்னு ஆனவங்களும் இருக்காங்களாம். ராகு திசையில் எல்லா சொத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமைக்கு வந்தவங்களும் இருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு கடைசியாக ஒன்று முடிவு கட்டிடுறாங்க, சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏங்க இவ்வளோ டெவலப் பண்ணுறீங்க? உங்கள் ஜாதகம் என்னவோ அதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு ஒரே மிட்டா சொல்லி முடிச்சிடலாம்ல. இதுக்காக நீங்கள் பக்கமாக எதுக்கு தான் போகிறீங்கன்னு தெரியல. இவ்வளோ பயத்தை ஏற்படுத்துறீங்க. பயத்தை ஏற்படுத்தி கடைசியில் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஜாதகம் தான் உங்கள் வாழ்க்கை சொல்லிடுறீங்க. ஓகேவா? வணக்கங்க. தெரிஞ்சு